புதிய மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். எத்தனை பேருக்கு இந்த தொடர் கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றது. மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ட்ரெயின் ஏறி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆமா, நான் பெரியவா பாருங்க. எல்லாரும் போயிருப்பாங்க தான். சீக்கிரம் வாங்கன்னு கேக்குறீங்களா? ஐயோ சின்ன அழாதடி. அப்புறம் நான் கொண்டு விட்டுக்கிறேன். இல்ல, ட்ரெயின்ல தான் போணும். பைக்லயும் போலாமே. எங்க மேடம் ஏசுவாங்க. அடியே அதெல்லாம் ஒண்ணு ஏச மாட்டாங்க. பதறாம வா. இரு, அந்த 4th பிளாட்ஃபார்ம் போன்னு நினைக்கிறேன். இரு, நான் கேட்டுட்டு வரேன். நானும் வருவேன். சரி வா. அத்தா, என்ன பிரிஞ்சு 2 நாள் இருந்துக்கிடுவீங்க? கஷ்டம் தான், வேற என்ன செய்ய. நீ போகணும்னு ஆசைப்படுறல, போக வேண்டாம்னு சொன்னா கேட்க போற. அதான் நேத்து தூக்கம் இல்லாம இருக்கிய. பிக்னிக் போறோம்னு என்ன ரொம்ப தேடுவீங்களோ? சேச்சா, தேடவே மாட்டேனே. அத்தா, என்ன அப்படி கேட்டனா? ஏன் நீ இருந்துரும் என்ன பார்க்காம? கஷ்டம் தான். நீ இருந்துக்கிறோமா? ஆனா என்னால முடியாது. இப்போ சந்தோஷத்துக்காக தான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. எனக்கெல்லாம் உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது. எனக்கும் இருக்க முடியாதுதான். ஆனா எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுதான். ஆனா இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் போக முடியாதுல்ல. அதுவும் சரிதான். இதே சந்தோஷத்தோடயும் ஃப்ரீயாவும் போக முடியாதுல்ல அத்தா. அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். தாராளமா போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் 1000 ரூபாய் வச்சிருக்கேன். செலவுக்கு வச்சுக்க. 1000 ரூபாயா? வச்சுக்க. தேவையானதை வாங்கிக்க. அம்மா 100 ரூபாய் கொடுத்தாங்க. வச்சுக்க, தேவையான பொருளை வாங்கிக்க. தேங்க்ஸ் அத்தா. என்னடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, 1000 ரூபாய் வச்சிருக்கீங்கல்ல. ஏன் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குறேன். என்ன உன் சேட்டையை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். தேடிக்கிட்டே இருக்கும்டி. எப்பவும் காலேஜ் போயிட்டு இருந்தா விளையாடிட்டு இருப்ப. ஏதாவது சேட்டை பண்ணுவேன். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். 2 நாள் தானே கொஞ்சம் கண்ணு மூடி திறக்கக்குள்ள வந்துருத்தா. இங்க பாரு, தனியா எங்கேயும் போக கூடாது சரியா? தெரியாத ஆளுக்கு எதுவும் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத. தெரியாத ஆளுக்கிட்ட பேசாத. உன் வாயை கொஞ்சம் குறைச்சு வை. பயமா இருக்குடி உன் வாயை நினைச்சாலே. அதெல்லாம் நான் பேச மாட்டேன். முன்ன பின்ன தெரியாத யாருக்கிட்டயும் பேசாத. எங்க போனாலும் உன் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் போ. சரிங்கத்தா. ரொம்ப காரணமா இருடி. உன்னை தனியா அனுப்புறது எனக்கு பயமா தான் இருக்கு. ஐயோ அத்தா, நான் என்ன சின்ன பிள்ளையா? அடியே நீ சின்ன பிள்ளை தாண்டி. எனக்கு பக்குன்னு தான் இருக்கு. என்ன பண்ண? சரி, 2 நாள் கழிச்சு வருவேன். இங்க தள்ளிவா. ஐயோ அத்தா, பேசுனே. அதுக்கு என்ன, இங்க வாய. எங்க தொலைஞ்சு கழிச்சு போயிடாதடி. அத்தா, நான் ஒரு சின்ன பிள்ளை இல்லத்தா. எனக்கு இருந்தாலும் பயமா தாண்டி இருக்கு. சரி, எனக்கு கொடு. அத வீட்ல வச்சு கொடுத்தனே. உடனே இப்போ தாண்டி ரொம்ப பயமே வருது எனக்கு. ஏய் ஜபா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சா எப்படி? அவங்கள தான் எதிர்பார்த்துக்கிட்டே நிக்கறேன் மேடம். ட்ரெயின் வர நேரம். ஏன் அவங்க இன்னும் வரகானோ? தெரியலையே மேடம். நம்ம கிளாஸ் பசங்க எல்லாம் எங்க? அவங்க 3வது பிளாட்ஃபார்ம்ல நின்னாங்க மேடம். நான் பார்த்தேன். அவன வாய் சட்டைய இங்கே ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹிம்மெல்லாம் இருக்குது. இந்த பிரின்சிபல்ட்ட வேண்டாம்னு சொன்ன பிக்னிக் கேட்கவே மாட்டேங்கறாரு. இவளத்தி நான் கூட்டி போயிட்டு வரேன். ஐயோ, குரங்கு சட்டை பண்ணுவானுங்களே. இங்க பாரு ஜபா, எவனாவது படியில நின்னாமனா என்கிட்ட சொல்லு. நானே படியில நின்னு போறதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். இத நான் படியில நிக்கையில போட்டு கொடுக்கமா. ஓகே மேடம். ஒரு பையில படி நிக்க கூடாது. எவன் நின்னாலும் என்கிட்ட சொல்லிரு. மேடம், நான் சொல்றேன் மேடம். போட்டு கொடுக்கிறதுக்கே ஒருத்தி நம்ம கூட வருவா. அவ கிருபா வந்துட்டாளா? இல்ல மேடம். சுவாசினி, சுதாசினி வந்துட்டா. தண்ணி பிடிக்க போயிருக்கா மேடம். எல்லாம் இப்பதான் பண்ணுவாளுங்க. ஐயோ, இந்த ட்ரெயின் ஏத்தி உங்களை கூட்டி போயிட்டு நான் கூட்டி வரதுக்குள்ள என் ஆவி ஜீவனெல்லாம் போயிரும் நினைக்கிறேன். மேடம், இசை வந்துட்டா. அட, ஜோடியோடல வாரா. மேடம் கலட்டி விடணுமே. மேடம், நம்ம கிளாஸ் பசங்களா 3வது பிளாட்ஃபார்ம்ல என்ன அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களே. அவனுவல இரு, நீங்க என்ன நில்லுங்க, நான் பாத்துட்டு வரேன். மேடம், நானும் வரட்டுமா மேடம்? வா. கட்டாய நீ தாண்டி போணும். என்ன? நான் மேடம் கூட போயிட்டு வரேன். நீ என் பேக்க பத்திரமா பாத்துக்கிடுவியா? பாத்துக்கிடுதே. உள்ள பண்ட வச்சிருக்கேன். எடுத்து தின்றாத என்ன? ஆமா, யார்ட்டி சொல்லிராத. நான் மேடமுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். நான் மேடம் பக்கத்துல தான் இருப்பேன். அதுல என்னடி உங்களுக்கு ஒரு ஆனந்தம்? நான் தான் மேடம் பக்கத்துல உட்காருவனே. நீ எல்லாம் பிக்னிக் வராமலே இருந்திருக்கலாம். என்ஜாய் பண்ணிருக்கதாடி போறா. மேடம் பக்கத்துல உட்கார்ந்தா நீ என்னடி என்ஜாய் பண்ணுவ? நான் மேடம் பக்கத்துல உட்காருவேன். மேடமுக்கு பண்டம்லாம் கொடுப்பேனே. தாராளமா கொடு. என்கிட்ட இருக்க பண்டத்தை தாரேன். அதையும் மேடமுக்கு கொடுன்னு. உன் பண்டம்லாம் வேண்டாம். என் பண்டமே போதும். இல்லடி, உனக்கு மேடம்கிட்ட நல்ல பேர்லாம் கிடைக்கும்ல. உன் பண்டமே சொல்லி கொடு. ஆனா மேடமே எங்க கண்ணுல மட்டும் காட்டிடாத. ஓகே, பண்டம் தருவல? தாராளமா. நான் இப்பவே தூக்கி வச்சிருந்தேன் உன் பேக்கல. ஓகே ஜபா. இப்படி ஒருத்தி கூட வரது நல்லதா? இல்ல, மேடம் கண்ணு புள்ள நம்ம மேல தான் இருக்கும். ஒரு என்ஜாய் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு படியில நின்னு எவ்வளவு ஜாலியா போறேன்னு மட்டும் பாருங்களேன். ரெச்சல் வந்துட்டல என்ன? இல்ல, அவளுக்காக தான் வெயிட்டிங். மேடம் நம்ம பெட்டிலே இருப்பாங்க. அதுக்கு தான் ஒத்திக்கு பண்டத்தை லஞ்சமா கொடுத்து இன்னொரு பெட்டிக்கு மாத்தி விட்டுருக்கேன். நல்ல வேலை பாத்துருக்கடி. சட்டை பத்தியா? ஹோய்.
என்ன இல்லதா மேடம் கூட இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் புளு புளுன்னு இருப்பாங்க. அங்க திரும்பாதீங்க இங்க திரும்பாதீங்க நிக்காதீங்க உட்காராதீங்க நீ அப்பப்பா ஏன்டா பிக்னிக் போகணும்னு ஆயிரத்தா சேட்டை ஒண்ணு இல்லதா இந்த மாதிரி படியில எல்லாம் நின்னு போனேன்னு வச்சுக்க. அதெல்லாம் போக மாட்டேன்தா. இவ கூட சேர்ந்து இருக்கல்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்னமோ என் மேல சந்தேகப்படுறீங்க? ஐடியா கொடுத்தவளே உங்க ஆளுதான். அப்படியாடி? இல்லதா பாப்பேன் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். படியில மட்டும் நின்னு வச்சுக்க. இவ ஒரு லூசி. உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே பொண்ணு போல தானே இருப்பீங்க. அப்படி சொல்ல கூடாது. ஓய் வாய் சேட்டை ஓவர். அதெல்லாம் இல்லதா. சரி இரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டாரே. வேண்டாம்தா இருக்கு போதும். வெயில் அதிகமா இருக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும்னு. வேற ஏதாவது வேணுமா? அவளுக்கு கடலை மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே இசை? இல்ல அப்படி ட்ரெயின்ல குடிச்சிட்டே போலாம்ல. சாண்டி என்ன அசிங்கப்படுத்துற? ரெண்டு நாளே அப்படிதானே டி. சரி வாங்கிட்டு வரேன். அத உங்க அத்தா ஏதாவது வேணுமான்னு கேட்கறல. அது வேணும் இது வேணும் கேட்க வேண்டியதுனே டி. சாண்டி என்ன அசிங்கப்படுத்துற? என்கிட்ட இருக்க பண்டத்தை தான் லஞ்சமா கொடுத்து மேடமா அடுத்த பெட்டிக்கு மாத்தி விட்டுருக்க. இப்போ என்கிட்ட ஒரு பண்டம் இல்ல. நான் பண்டம் இல்லாம இருந்துட மாட்டேன்னு உனக்கு தெரியாது. அதுக்கு தான் எங்க அம்மா எல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்காவ. தாரே அத்தி உங்க அம்மையா அந்த கருமியா? ஆமாட்டி அதிசயமா இருக்கு டி. வாய்ப்பில்ல. உங்க வீட்டுல பெரிய தானே உங்க பெரிய அக்காலும் வீட்டுல இருப்பவளா இருக்கும். அவளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாவ. போனா போட்டுமேனு உனக்கு தந்து விட்டுருப்பாவளா இருக்கும். வேணா உங்க அம்மா கிட்ட போன போட்டு கேட்டு பாரு. இல்லனா இந்த வாயாடி பயவள வீட்டை விட்டு போனா போதுனே சந்தோஷத்துல பண்டம் செஞ்சு கொடுத்துருப்பாவளா இருக்கும். ஒண்ணு ஏவி எப்படியோ பண்டம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காவல்ல அது போறோம். இல்ல உங்க அத்தா வேற ஒரு கள்ள மிட்டாய் பாக்கெட் வாங்கி தருவாவே. போதும். இங்க இருந்து மதுரை போற வரைக்கும் காணாது. கோயில்பட்டியில கள்ள மிட்டாய் ரொம்ப ஃபேமஸாமே. நம்ம கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாவலாமே. ஷாமட்டி கள்ள மிட்டாய் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாட்டி. என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அப்படி கடிச்சு திங்கும்போது நறுக்கு முறுக்கு கருக்கு புறுக்குன்னு இருக்கும் பாரு. கடிச்சு பார்த்தாலே இப்பவே திங்கணும் போல இருக்க. என்ன டேஸ்ட் பத்தி அந்த கள்ள மிட்டாய். 1000 டைரி மில்க் வரட்டுமே இந்த கள்ள மிட்டாய்க்கு ஈடாகுமா? இன்னும் நேரம் கடக்கட்டி. இப்பவே அலப்பறை ஆரம்பிச்சிட்ட. அத்தடி மறந்துட்ட பாத்தியா? என்ன ட்ரெயின்ல யாரோ கோவண்டிட்டு வரோம். ஒரு இஞ்சி மரப்பா பாக்கெட் ஒன்னு வாங்க சொல்லிரும் அத்தாங்கிட்ட. எங்க அத்தா என்ன டீ நினைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாரு. ஒரு இஞ்சி மரப்பா மிட்டாய் பாக்கெட் வாங்க சொல்லி. இஞ்சி மரப்பா மிட்டாய் வாங்குனதா முடியும். ஆமா எப்படி ஏகப்பட்ட கள்ள மிட்டாய் திம்பா. அது பித்த மாட்டுக்க தலை சுத்திக்கிட்டே வரும். சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியாது. இந்த இஞ்சி மிட்டாயை தின்னமுன்னா அது சரி பண்ணி விட்டுரும் பாத்துக்க. அதுக்கு தான் சொல்றேன் எல்லாம் உன் நன்மைக்கு தான். நீ என் நன்மைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். சரி ரேச்சல் எங்கட்டி? ஆமா அவ பணக்காரின்னா பேரு. அவ கொண்டு வர பண்டம்லாம் ஒண்ணு வாயிலே வைக்க முடியலப்பா. எல்லாம் நெய்யா இருக்குது. ஒரு அளவுக்கு மேல நெய் இருந்தாலும் திங்க முடியாது பாத்தியா? நம்ம பண்டத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுப்பா. அது நெய் மைசூர்பாவா நெய் ஜிலேபியா எப்பா அதெல்லாம் ஒண்ணுக்கு மேல திங்கவே முடியல. அவளை எதுக்கு பண்டம் கொண்டுட்டு வரானே எனக்கு தெரியல. ஒரு அதிரசம் ஒரு முறுக்கு ஒரு அச்சு முறுக்கு இப்படி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். முந்திரி கொத்து அதெல்லாம் 10 தின்னாலும் தெவுட்டுமா? தெவுட்டவே தெவுட்டாது. அது அவ கொண்டு வர பால்கோவா தின்னு பாரு. நான் இவ்வளவுதான் திங்க முடியும். அதுக்கு மேல ஒரு வாய் எடுத்து வைக்க முடியாது. கொண்டுட்டு வராதனாலும் கேட்க மாட்டேங்க. ஏன் இசை முறைக்க? இப்பமே பசியை ஏத்தி விட்டுட்டியேட்டி. அதுக்கு தான் புளியோதரை வச்சிருக்கேனே. ட்ரெயின்ல ஏறனே புளியோதரை முதல்ல சாப்பிட்டுருவோம். இல்ல ஏறனே என்கிட்ட தயிர் சோறு இருக்கு. தயிர் சோறு முதல்ல சாப்பிட்டுருவோம். மதியம் புளிச்சோரை சாப்பிட்டுருவோம். என்ன நான் சொல்ல சரிதானே? அப்புறம் மதுரையில புரோட்டா ரொம்ப ஃபேமஸா. ஏறனே 4 புரோட்டா அடிச்சு விட்டுருவோம். ஏமட்டி ஏன் இப்படி பசியை தோண்டிக்கிட்டு இருக்க? சரி விடு விடு. 10வது தான் என்ன பண்ண முடியும்? நேரா மதுரை டு திருச்சி திருச்சி டு பண்ருட்டி. பண்ருட்டில இறங்குனே பலாப்பழத்தை வாங்குறோம் வெட்டுறோம் சோலையை அள்ளி வாயில போடுறோம். என்ன சரிதானே? இவள பேசுறியே உங்க அம்மா உனக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காவ? எங்க அம்மா எங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்காவ? அப்ப எப்படி இந்த கள்ள மிட்டாய் இஞ்சி பரப்பா புரோட்டா அப்புறம் பலாப்பழம் இப்படி வரிசைக்கு அடிச்சு விடுதியா? எப்படி லவ் பண்ண பிள்ளை தான் கூட வச்சிருக்காமல்ல. அதுக்கு எப்படி உங்க அத்தா உனக்கு 2000 கொடுத்துக்க மாட்டாரா? 2000 ரூபாயா? ஏன் 2000 தரலையா? 1000 ரூபாய். 1000 ரூபாய் தானா? 1000 ரூபாய் தானவா? 1000 ரூபாய் போதா குறைக்கு எங்க அம்மா 100 ரூபாய் 1200 ரூபாய் வச்சிருக்க. ஆமா அப்போ இந்த ட்ரிப் பிக்னிக் செம சூப்பரா இருக்கும் தெரியுமா? அட்டியே ஒத்த ரூபா செலவழிக்க மாட்டேன். எல்லாம் அவள சொல்ற டைலாக் தானே. வரும்போது பாரு ஒத்த ரூபா இருக்காது. நீ எப்படி கொண்டு வந்திருக்க? நான் எங்க கொண்டு வந்திருக்கேன்? பிக்னிக் எங்க அம்மா அனுப்புனதே பெரிய விஷயம். நானும் வந்திருக்கதே உனக்கு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன் நீ பெரிய இவளோ? என்ன மாதிரி ஒத்தி மட்டும் பிக்னிக் வரல. உங்களுக்கு பிக்னிக் மாதிரி இருக்க மாட்டே. இது தெரியாம தான் கேட்கேன். பிக்னிக் மாதிரி இருக்குமா? நாங்கலாம் ஓசில தான் வருவோம். நீங்க தான் செலவு பண்ணணும். இவர் ஓசில வருவாரு. அத நீ இருக்க. அடி அத ரேச்சல் இருக்கா. ரேச்சல் வேற கொடிசன கல்யாணம் பண்ண போறா. எப்படி
இசை ஆஹா, ஏகப்பட்ட பண்டா இருக்கும் போலுக்க. இதுக்குத்தான் லவ் பண்ற பிள்ளைலாம் பார்த்து நம்ம கூட வச்சுக்கணும். ஒரு விதத்துல பிரச்சனை வந்தாலும் ஒரு விதத்துல லாபமும் வரதான் செய்யுது. 7 வழியில பிரச்சனை வந்தாலும் ஏதோ 1-2 வழியில இப்படி நமக்கு பிடிச்சதும் வரதான் செய்யுது. ஏன் தான் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, ஷேர் பண்ணி தானே சாப்பிடுவீங்க. இந்தா. ஏன் தான் எப்போ மாடி நீ போய்கிட்டு இருக்க? சந்தோஷமா போயிட்டு வா, ஜாலியா என்ஜாய் பண்ணு, நல்லா சாப்பிடு. சரிங்க தா. அத்தா, நீங்க வேணா கிளம்புங்க. இல்ல இருக்கட்டும், ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் போய்க்கிட்டேன். இல்லத்தா, ஏதோ வேலை விஷயமா போகணும்னு சொன்னீங்கல்ல. இந்த ட்ரெயின் எப்போ வருதோ தெரியல. எதுக்கு நீங்க காவலி நினைக்கிட்டே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ட்ரெயின் போனதுக்கு அப்புறமே நான் போய்க்கிட்டேன். இல்லைன்னா மனசே கேட்காது, விட்டுட்டு வந்துட்டோமே நான் மெதுவாவே போய்க்கிட்டேன். எங்க நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஏண்டி கால் வலிச்சு நின்னுகிட்டே நிக்கிறீங்க? அடேங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, அப்ப அங்க வாங்க, தனியா நின்னு பேசிட்டு இருப்போம். ஆமாமா, தனியா தான் நின்னு பேசணும். தனியா பேசுறதுக்கு இடமா இல்ல இவ்வளவு பெரிய ஸ்டேஷன்ல. அந்த தொட்டிக்கிட்ட எல்லாம் போனா யாருமே நிக்க மாட்டாங்க. போய் பேசிட்டு வாங்களே. அப்படியே அந்த பண்டக்கவரை பூரா தந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாண்டி அம்மானத்தை வாங்குற என்ன செய்? இல்ல, எப்படி ட்ரெயின் வர 1/2 மணி நேரம் ஆகும். எதுக்கு சும்மா நின்னுக்கிட்டு அங்க போய் பேசிட்டு வாங்களே. அந்த பண்டக்கவர் என்கிட்ட தான் இருக்கும். அப்படியே பேசக்கூடாது. அப்ப இங்கே நில்லுங்க. அதெல்லாம் பேசவே கூடாது, அதெல்லாம் தப்பு, நாகரிகமே இல்லாதது. அடியே, பண்டத்தை தந்துட்டு போறதா போ, இல்லன்னா நீ போக வேண்டாம். அப்படி ஒண்ணு நீங்க பேசணும் அவசியம் இல்லையே. தந்து தொலைறேன். இப்படிதான் முடிவு எடுக்கணும். அந்த தொட்டிட்ட போனா யாருமே இல்ல பாத்துக்க, நான் பாத்துட்டு வந்தனே. அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்க எதுக்குமா தண்ணி தொட்டிட்ட போவோம்? தண்ணி பிடிக்கதான். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, அங்கேயும் 4-5 நின்னுட்டு இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இசை, சொல்லுங்கத்தா. நீ ஏன் இவ்வளவு வாயாடியா இருக்குன்னு இப்ப தெரியுது. சாமட்டி, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அது நம்ம குறுப்புக்கே உள்ளதானே. எதுக்கு நேரத்தை கத்துக்கிட்டு பண்டத்தை கொடுத்துட்டு போறது? பத்திரமா என் பேக்குக்குள்ள வச்சிருப்பேன். அதெல்லாம் நான் ரொம்ப டீசென்ட். ஆமா, வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் தான் ஓபனே பண்ணுவேன். ஓகே, வந்து பாப்பேன். எதையாவது ஓபன் பண்ணி இருந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. போயிட்டு வா. வாங்கத்தா, நம்ம அங்க நின்று பேசிட்டு இருக்கலாம். சரி வா. அப்படிதான் அப்பப்ப முடிவு நல்லபடியா எடுக்கணும். ஏகப்பட்ட பண்டா இருக்கும் போலுக்க. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்களே தீர்த்து வைங்க பாப்பா. எனக்கு ஒண்ணு புரியல. காதலிக்கும் போது கேட்காமலே வாங்கி வாங்கி கொடுக்காவல, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி வாங்கி கொடுப்பாவ. முத அம்மா வீட்டுக்கே அனுப்ப மாட்டாவ, அதுக்கப்புறம் தானே பிக்னிக் அனுப்புறதெல்லாம். ஃப்ரெண்ட் எல்லாம் அவ பிள்ளை கல்யாணத்தோட பார்த்தாதான் உண்டு. அது உள்ளூர்காரியா இருந்தா பார்க்கலாம், இல்ல அதுவும் கிடையாது. நம்ம கூட ஒத்தி படிச்சா அப்படின்னு மனசுலதான் இருக்குமே தவிர அவளை கண்ணாலலாம் பார்க்க முடியாது. படிக்கும் போது பயவுல ஒரு நாள் கிளாஸுக்கு வரலன்னா நம்மளால இருக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை கண்ணாலே பார்க்க முடியாது. இதுதான், இவ்வளவுதான். இதுக்கு கூட வராமலே இருந்திருக்கலாம். இப்படி வெறப்பா நிக்கிறதுக்கு தான் என் கூட வந்தாங்களாங்க. அவங்களா எங்க வந்தாங்க? எல்லாரும் போக சொன்னாங்கன்னு வந்தாங்க. நானும் அப்ப மேல திரும்பி பாப்பாருன்னு பார்த்தா திரும்பி பாக்குறதே இல்ல. எத்தனை ஃபிளாட் பார சொன்னாங்க? 4வது ஃபிளாட் பாரா. 4 இது 2 3 4. அப்ப அந்த சைடு போணும். வா. சரி, என் பேக் அதெல்லாம் ஆள் கொண்டு வந்துரும், நீ வா. எத்தனை நாள் பிக்னிக்? 2 நாள். இப்படி பெட்ரோலியா போயிருவோமா, ஃப்ரிட்ஜ் ஏறி போவோமா? எதுனாலும் ஓகே. ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு, வா டக்குனு கிளாஸ் பண்ணிடலாம். ஒருவேளை வண்டி எடுத்துட்டா ஒன்னும் ஆகாது, வா. சரி. இதுதான் 4வது ஃபிளாட் வரும். உங்க காலேஜ்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சா என்ன? எல்லாரும் வந்திருப்பாங்க. யாரையுமே காணுமே. எத்தனை மணிக்கு கரெக்டா ட்ரெயின் சொன்னாங்க? 8 மணிக்கு. அப்போ டைம் இருக்கு. மணி 7 கண்டானே ஆகுது. என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒன்னையும் காணும்? அந்த சைடு நிக்கிறாங்களா என்னமோ. பெட்டி நம்பர் எத்தனை? சப்பா, இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. யாராவது கூட்டு போனா அவங்க பின்னாடி போய்கிட்டே இருப்பேன். என்ன கேள்வி கேட்காரு. மத்த நேரம்லாம் என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாளே, ஒருத்தையும் காணும். பெட்டி நம்பர் எத்தனைன்னு கேட்டேன். அப்படின்னா அப்படின்னா எந்த பெட்டியில ஏறணும் டிக்கெட்ல இருக்கும்ல, அதை கேட்டேன். அப்படின்னா என்னன்னே தெரியலையே. அதே 5ஆம் நம்பர். என்ன 5? வெறும் 5லாம் இருக்காது. எஸ் 5ஆ எப்படி? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்குதே. ஆமாமா, எஸ் 5 தான். எஸ் 5னா முன்னாடி போணும், வா. சரி, அது எதுனே எனக்கு தெரியாதே. சரி, உன் டிக்கெட் எடு. டிக்கெட்டா? அத்தி அது ஜபாலா வச்சிருந்தா குள்ள சின்ன வரல நினைக்க. அது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. டிக்கெட் பார்த்தாதான் எந்த பெட்டி எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்க்க முடியும். டிக்கெட் இல்லாம எப்படி? இப்ப வந்துருவா. எப்படி என்ன தேடி வருவா. நம்ம இங்கே நிப்போம்.
ம் சரி 8 மணி ட்ரெயின்னா 7 மணிக்கு வரணும்னு தெரியாது. சப்பா நான் எங்க அம்மா கிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். வலுக்கட்டாயமா தள்ளி விட்டுட்டாவளே. 7:30 மணி ஆகுது. அது எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வராம இருப்பாங்க? மணி 7:30 ஆகுது. இன்னும் ஒருத்தரையும் காணோம். நல்லா தெரியுமா? பிளாட்ஃபார்ம் 4 நம்பர் தானே? அட்டியே குள்ளச்சி, என்னை இங்க இருந்தாலும் காப்பாத்த வாடி, என்னால முடியலடி. என்ன கேள்வி கேட்காரு எடி குள்ளச்சி. கிராமத்தை விட்டு வெளியில போனதே கிடையாது. இப்பதான் நாங்களே ட்ரெயின்ல தனியா போறோம். எங்க கிட்ட போய் டிக்கெட் நம்பர் என்ன, எந்த பிளாட் பாரம், S5 S6 கேட்டா எங்களுக்கு என்ன இளவு புரியும்? நாங்க என்னமோ தினமும் ட்ரெயின் ஏறி போற மாதிரியே கேள்வி கேட்கறது. போயிருந்தா தெரிஞ்சிருக்காது. அத்தி விக்குதே. அத்தி தண்ணி வேணுமா? ஆமா, பேக்ல இருந்தது. குடிக்க தண்ணி வாங்கி தரட்டா? பரவாயில்ல. விக்கறால ஒரு தண்ணி வாங்கி கொண்டு கொடுப்போன்னு தெரியுதானே பாரு. என்ன? விக்கல போயிடுச்சு. சரியாயிட்டா? சரியாயிட்டு. அடப்பாவி, ட்ரீட்மெண்ட் கூட பலமா தான் இருக்குது. இந்த கத்துனதுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்பா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உண்மைதான் உண்மைதான். வெக்க அடிக்கல, அதான் சப்பா அப்படின்னு சொன்னேன். சப்பா டேய் டேய் டேய், எங்க கிளாஸ் பையன். டேய் மேடம் எங்க நிக்காங்க? அத்தி நம்பல பொழுக்க. எங்க கிளாஸ் பையன் போனா அதான். ரொம்ப திணறுது பொழுக்கு. சப்பா வந்துட்டா எருமை. எவ்வளவு நேரம் கழிச்சிட்டு வர? நாங்கெல்லாம் 7 மணிக்கே வந்துட்டோம். நீ தாண்டி 7:45 வந்து நிக்கிற. என் டிக்கெட் எங்கடி? இதென்ன பஸ்ஸா டிக்கெட் எடுக்கிறதுக்கு? ஐயோ என்னத்த சொல்ல என்னத்த சொல்ல. இது பஸ் இல்ல, ட்ரெயின். இதுக்கெல்லாம் யாருமே டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. அது வந்து அவளுக்கு கொஞ்சம் மரம் கலந்துருக்கு, அதான். யாருக்கு மரம் கலந்துருக்கு? சும்மா இருட்டி. நானா பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினுக்குலாம் யாரும் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. எங்கயாவது கண்டக்டர் வரத பாத்துட்டே நீ ட்ரெயினுக்குள்ள என்ன பார்த்து மரம் கலந்துருக்குன்னு சொல்றா. நீ இப்ப ட்ரெயின்ல வரவல ஒரு ஒரு கண்டக்டர் என் கண்ணுல காட்டு பாப்போம். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னா ஒரு கண்டக்டர் கூட வர மாட்டாங்க. என்கிட்ட வா. டீ காபி டீ காபி காபி டீ டீ காபி காபி வடை பச்சை அப்படினா சவுண்ட் கேக்கும். எங்கயாவது டிக்கெட் 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 அப்படினு கேட்டிருக்கா? அப்ப ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க மாட்டாங்களா? இவங்க ஏன் சாக்கா திரும்புறாங்க? டிக்கெட் எடுக்க மாட்டாங்களா? என்னையா சாக்கா பாக்குறேன்? டிக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு முதல்ல சொல்ல வேண்டியது நெட்டி. அது லேட்டா தான் தெரிஞ்சது. ஏன் படிச்ச பிள்ளை தானே, இது கூட உனக்கு தெரியாது? ட்ரெயின் பாட்டுக்கு வரும், நம்ம பாட்டுல ஏற வேண்டியதா, அவ்வளவுதான். இவன் என்ன அப்பப்ப நம்மள பார்த்தா அதிர்ச்சாவுறான்? என்னவா இருக்கும்? ஓ, இந்த உண்மை இவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குமோ? அதான் நம்மள வியப்பா பாக்குறான். இந்த சபாக்குள்ள இவ்ளோ அறிவானே இப்பதான் இவன் யோசிக்கிறான். ஆமா, நீ இந்த பேக்கேஜ்க்குள்ள கொண்டுட்டு வரல? பின்னாடி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வராங்களா? அப்படின்னா லம்பா வரும் போலுக்க. டி பண்டம்லாம் நிறைய கொண்டுட்டு வரல. மானத்தை வாங்காத டி. ஏய் இங்க பார், இசையெல்லாம் ஏகப்பட்ட பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கா. நீ மட்டும் பண்டம் வாங்கிட்டு வரல, அவ்வளவுதான். நீ பணக்காரியா இருக்கல அர்த்தமே இல்ல. வாங்கிட்டு வந்திருக்கேன் சத்தம் கட்டாம இரு. இங்க பாரு, உங்க வீட்ல திங்கிற பண்டம்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அது நல்லவே இல்ல டி. சட்டி ஆமா, அது நல்லவே இல்ல. சரி வா, இன்னி செய்யும். அது அத்தான் வந்திருக்காங்க, அங்க போவோம் வா. அப்படியா? அவங்க வந்தாச்சா? அவ அத்தான் கூட தனியா பேச போயிருக்கா. இன்னும் ட்ரெயின் வரைக்கும் நேரம் இருக்குல்ல, அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு தனியா போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடுப்பன இருக்குது.
இங்க நீ என்ன தனியா பேசிட்டு வாயா? இதுக்குத்தான் ஃப்ரெண்ட் வேணுங்கிறது. இங்க அந்த குடுப்பன இருக்குது. நீ என்ன தனியா பேசிட்டு வா. ட்ரெயின் 8 மணிக்கு தானா. வந்தன வண்டில ஏறி வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பேக்க என்கிட்ட தந்துட்டு போறணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ மலர் இல்ல. மேடம் ஐஸ் வைக்க போயிருக்கா. மேடம் கூட அவ இருந்துட்டு வரலாம். நமக்குலாம் ஜாலி தான். படியில நின்னே போயிரலாம். எப்படி? எட்டு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. அதான் நேத்து காலேஜ்ல நீ நான் இசைல பிளான் போட்டமே. படியில தான் தொங்கிட்டு போனனே. மறந்துட்டியா என்ன? படியில நின்னுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே போனனே. இசைய நீங்க என்ன பிளான் போட்டீங்க? அடியே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலன்னு பாரு. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த மாதுளையே. பாவாடை அவிழும் வயரில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ தாலி கட்ட வந்தவன் அவனே உறவானவன். அப்படின்னு பாட்டுலாம் எழுதி வச்சு இல்லாட்டி படிக்கிறதுக்கு அந்த பேப்பரை கொண்டு வந்திருக்கேன் என்ன? உன்னை வச்சுக்கிட்டு பிளான் போட்டோம் பாரு. எங்களெல்லாம் எதை கொண்டாடிக்கனே தெரியலட்டி. நீ இந்த பேப்பரை வீட்டுல வச்சுட்டியோ? நீ வச்சுட்டு வருவான்னு தெரிஞ்சுதா? இசை ஞாபகமா எடுத்துட்டு வந்துட்டா. எட்டி இசை, எட்டி இசை. என்னடி நேத்து நீல ரேச்சல நோட்ல உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதுனீங்கல்ல? பையவுல போட்டா கொடுத்துட்டு இருக்கு. அதான் நீ படியில நின்னு பாட்டு படிக்கிறதுக்காக நீனே ரேச்சல உட்கார்ந்து எழுதுனீங்களே. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த மாதுளையே. அந்த பேப்பரை கொண்டு வந்திருக்கியா? ரேச்சல் கொண்டுட்டு வரலன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, அந்த விளங்காத பண்டத்தை தான் கொண்டு வந்திருக்காளாம். நீங்க கொஞ்சம் வாய. இல்ல நீ அடிப்ப. பாரு நான் உன்கிட்ட ஒன்னு சொன்னா நீ குலுங்கி குலுங்கி சிரிப்ப. என்ன? வந்தன ரேச்சல் கேக்கா ட்ரெயினுக்கு டிக்கெட் எங்கன்னு கேக்குறா. ட்ரெயினுக்கு டிக்கெட்டா? பாரு டிக்கெட்டா. ரேச்சல் ட்ரெயினுக்குல யாரும் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. சப்பா